அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, ரமலான் நமக்கு மகிழ்ச்சியை தரட்டும். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமோ அந்த மாதிரி மகிழ்ச்சியோடு இருக்கணுமா. இந்த ரமலானுடைய மாதம் யாருக்கேனும் கிடைத்து விட்டால், இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி மகிழ்ச்சி நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்றால், மன் ஃபரஹ பிதுஹூலி ரமலான் ஹரமல்லாஹு ஜஸதஹு அலன் நீரான். அந்த ரமலான் வரப்போகிறது, இந்த ரமலான் வந்து விட்டது, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோட்டு இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை யார் அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். ரமலான் மாதம் வர வந்துருச்சே, நோன்பு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காம மன நிறைவோடு இந்த ரமலானை யார் ஒருவர் வரவேற்று இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்கிறானோ அவர்கள் மீது நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது. இப்போ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்தின் பக்கமே அல்லாஹ் இழுத்து செல்ல மாட்டான் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், குல் பிஃபல்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹினுடைய ஒரு அருள் வளம், அவனுடைய பெரும் உதவியினால இது கிடைத்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதில் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை விட இது மிகவும் மேலானதாகவும் இருக்கிறது. நபியே, நீங்கள் சொல்லுங்க. அல்லாஹினுடைய அருள் வளங்களை அல்லாஹினுடைய கிருபையினால யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, குறிப்பாக நம்ம ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறதுனால இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம பேசுகிறோம். அல்லாஹினுடைய மாதங்களிலேயே மிகவும் உயர்ந்த சிறந்த ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதிகமான ரஹ்மத்துகளை தரக்கூடிய, அதிகமான மக்ஃபிரத்துகளை தரக்கூடிய, அதிகமான நரக விடுதலையை பெற்று தரக்கூடிய, அதிலேயும் குறிப்பாக இந்த மனித சமூகம் நேர்வழி பெறுகிற ஒரு வரப்பிரசாதமாக அல் குர்ஆன் ஷரீஃபை தந்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த பத்ருடைய போர்க்களத்திலே வெற்றியை கண்டு அதன் மூலமாக மன நிறைவை அடைந்த அல்லாஹுவும் ரசூலும் அடைந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அது இந்த ரமலானுடைய மாதத்திலே நடந்தது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அவ்வளவு மகிழ்ச்சியாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று நாமும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோமே, நாம் நோன்பு இருக்கிறோம், பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம் என்று சோர்ந்து இல்லாம பிரகாசமான முறையில மன மகிழ்ச்சியோடு இந்த நோன்பை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம் அப்படித்தான் இந்த நோன்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட சில மக்கள் சோர்வானவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். சில ஏழைகள் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்மகிட்ட காசு பணம் இல்லையே, யாராவது ஜக்காத்து கொடுப்பாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா நமக்கு என்றெல்லாம் சில மக்கள் கவலையோடு இருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு நோட்டு இருக்கிறீர்கள். அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்து தாகித்திருந்து உங்களுடைய நோன்பை நீங்கள் நோட்டிருப்பதால் நீங்கள் எந்த கவலையும் அடைய வேண்டாம். ஏனென்றால் இந்த ரமலானில் அல்லாஹ் தன்னுடைய அருள் வளம் என்கிற ரஹ்மத்தை தருகிறான். யார் உண்மையான இறை நம்பிக்கையாளராய் இருந்து நோன்பை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தன் புறத்திலிருந்து தன்னுடைய நிஅமத்துகளை வாரி வாரி வழங்குகிறான். ஆகையினால நீங்கள் இந்த ரமலானிலே மகிழ்ச்சியோடு இருங்கள், எந்த மன வருத்தமும் தேவையில்லை என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவான முறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
அத்தீபுனு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் அளவு கடந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் அல்லாஹினுடைய அருள் வளத்தை காணுகிற பொழுது, அனுபவிக்கும் போதும் அவன் தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு முஃமின் அல்லாஹினுடைய அருள் வளத்தை, அல்லாஹினுடைய நிஅமத்துகளை அனுபவிக்குகிற பொழுது அவன் ஏனோதானமோ இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். உதாரணமாக நம்ம வீட்டில் கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு நல்ல விசேஷமாக இருக்கட்டும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். அதுபோல் எப்போதுமே நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பிரகாசமான முகத்தோடு மன மகிழ்வோடு நாம் இந்த ரமலானை கழிக்கணும். அதுதான் அல்லாஹ்விற்கும் பிடித்தமானதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? பத்ருடைய களத்தை வெற்றியாக்கி தந்த அல்லாஹ் இந்த முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு தளமாக இந்த ரமலானை தந்திருக்கிறான். அதனால் மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை அனுபவிப்போம், மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை நாம் கடந்து வருவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.